வணக்கம் சார். வணக்கம். சார், இந்த வாரத்துல வந்து மார்க்கெட்ல கோல்ட் அண்ட் சில்வரோட பிரைஸ் எந்த மாதிரி மூவ் பண்ணுது சார்? அதாவது ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதா இல்ல டெம்பரவரி பவுன்ஸ் தானா சார்? இந்த வாரத்தினுடைய மூவ்மெண்ட்டை பார்த்தாக்கா நிச்சயமாக இது ஒரு ஒரு டெம்பரரி பவுன்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஒரு லாங் கரெக்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இதுக்கு முந்தைய வாரத்தில் வந்து டாலர் வந்து அமெரிக்க டாலர் வந்து கொஞ்சம் வலுவான நிலையில் காணப்பட்டது. அதாவது இந்த வார் வந்து முழுமையாக நடந்துட்டு இருக்கும்போது டாலருடைய இண்டெக்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, டாலருடைய மதிப்பை குறிக்கக்கூடிய டாலர் இண்டெக்ஸ் வந்து 100 என்கின்ற ஒரு இலக்கத்தில் வர்த்தகமாகி கொண்டிருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இப்போ இந்த கடந்த 2-3 நாட்களாக வியாழன் வெள்ளி பார்த்தீங்கன்னாக்கா 99, 98 அப்படிங்கிற அளவில் டாலர் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் வலு குறைந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக ஒரு மெட்டல்ஸில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஓவராலாக எல்லா மெட்டல்ஸ்லையுமே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் காணப்பட்டது. அதனுடைய எதிரொலிப்பு தான் இந்த தங்கம் மற்றும் வெள்ளியில் விலையேற்றத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இது ஒரு டெம்பரரி பவுன்ஸாக தான் நான் பார்க்குறேன். சார், இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷன் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தான். ஸோ யூஎஸ் ஸ்டாக்காக இருக்கட்டும், இல்லை இங்கே மிடில் ஈஸ்ட் டென்ஷனாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி டென்ஷனில் கோல்டோட டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுதா சார்? இல்லை, இது வந்து இந்த எதிர்மறையான செய்திகள் எல்லாமே வந்து தங்கத்தின் விலை மீது கொடுக்கப்பட்டு விட்டது. அதாவது ஈரான் மற்றும் அமெரிக்கா நாடுகளுக்கு இடையே காணப்பட்ட இந்த போர் பதட்டத்தின் காரணமாக அந்த தங்கத்துக்கு எந்த விலை கொடுக்க வேண்டுமோ அந்த பதட்டத்துக்கான எல்லா விலையும் அந்த சந்தையில் வந்து அந்த மார்க்கெட்டில் கோல்டு மார்க்கெட் ப்ரெஷியஸ் மெட்டல்ஸில் உள்வாங்கி விட்டது. அதனால் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய செய்திகள் என்ன, இதை விட மறுபடியும் புதிதாக இந்த வார் வருமா, இது தொடர்ச்சியாக நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து தங்கத்தினுடைய விலையில் ஒரு ஏற்றமோ அல்லது இறக்கமோ காணப்படும். ஒருவேளை இந்த போர், இந்த சீஸ்ஃபயர் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஒரு சமாதான உடன்படிக்கைன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, இதில் ஏதாவது மறுபடியும் எல்லை அந்த சீஸ்ஃபயர்லேருந்து மீறப்பட்டால் 2 நாடுகளுமே இதில் வந்து இதுலேருந்து அமைதிக்கான பேச்சுவார்த்தையிலேருந்து மீண்டும் விலகி திருப்பி ஏதாவது சிறிய போர் மாதிரி ஆரம்பமானால் திரும்பவும் தங்கம் வந்து விலை சரிவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கின்றன. ஏனென்றால் மீண்டும் இந்த மாதிரி போர் பதட்டம் வரும்போதெல்லாம் என்ன நடக்குதுன்னா, அடுத்த கான்சிக்வன்சஸ் என்ன நடக்குதுன்னா, ஆயில் மார்க்கெட் வந்து அதிகமாக விலை ஏற்றம் பெறுகிறது. ஸோ கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிப்பு என்பது எதை கொண்டு செல்கிறது என்று பார்த்தோமேயானால், விலைவாசி உயர்வு, அதாவது இன்ஃப்ளேஷனை ஊக்குவிக்கும் செயலாக தான் இந்த போர் காணப்படுகிறது. நம்ம வந்து எப்போதுமே தங்கத்தை வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு கட்டத்துக்கு மேல அது என்ன நடக்குதுன்னாக்கா, எக்கானமியில வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி அதன் காரணமாக பணவீக்கம் வரும்போது எல்லாருமே வந்து பணவீக்கத்தை எதிர்கொள்வதற்குத்தான் தங்களது செலவினங்களை முதன்மைப்படுத்துவார்களே தவிர, இந்த மாதிரியான ஒரு முதலீட்டு நோக்கத்துல வந்து இப்போ போய் தங்கத்தை வாங்கலாமானாக்கா வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் தோற்றுவிக்கும். ஸோ இது மாதிரி ஒரு 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 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரேலி வந்து அந்தந்த நேரத்தில் ஒரு வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் ஒரு சிறிய ஏற்றம் அல்லது ஒரு சிறிய ஏற்றம், ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இந்த தங்கத்தினுடைய விலையானது நகர்வு இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சார், இப்போ எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ் ஃபெடரல் பேங்க் வந்து எப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு, ஸோ அதை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ கோல்ட் அண்ட் சில்வரோடைய பிரைஸ் எந்த மாதிரி இம்பாக்ட் வரும் சார்? இல்லை, இப்போ ஆக்சுவலி இந்த ஃபெடரல் எஃப்ஓஎம்சி கூட்டம்னு சொல்லுவாங்க, ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டியினுடைய கூட்டம் வருகின்ற ஏப்ரல் 28, 29 ஆகிய 2 நாட்கள் நடைபெற இருக்கிறது. இந்த 2 நாட்கள்லையும் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க சந்தை அப்படின்னு பார்த்தாக்கா, ஓரளவுக்கு இந்த மியூட்டட் ஸ்டாண்டை தான் எடுக்க போகிறார்கள் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிச்சயமாக பணவீக்கம் என்பது எல்லா நாடுகளையும் பாதித்து வருகிறது. இந்த கட்டத்தில் வந்து நிச்சயமாக வட்டி விகிதங்களை குறைப்பு என்கின்ற நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த 2026ஆம் ஆண்டு முழுமைக்குமாகவே வட்டி குறைப்பு என்கின்ற பேச்சுக்கு இடமில்லை என்கின்ற கருத்து தான் மேலோங்கி நிற்கிறது. ஸோ பெரிய அளவில் எந்த விதமான வட்டி விகிதங்கள மாற்றங்கள் எதுவும் இருக்காது. 2027 வரைக்குமே ஒரு சில சிகாகோனுடைய ஃபெடரல் என்ன சொல்றாருன்னா, 2027ஆம் ஆண்டு வரைக்கும் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த எரிபொருள் மீதான பணவீக்கம் வந்து குறைகிறதா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அது வரைக்கும் நம்ம வந்து ரேட் கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை தான் அவர் எடுத்து வருகிறார். ஸோ அவருடைய பேச்சு அப்படிதான் இருக்கிறது. அதனால ஃபெடரல் அடுத்த இந்த மாத கடைசியில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் வரக்கூடிய மாதங்கள்ல எப்படி இருக்கும் என்கின்ற அவர்களுடைய கணிப்பு இந்த தங்கத்தினுடைய அடுத்த கட்ட இலக்கை நோக்கி நமக்கு ஒரு தெளிவான பாதையை எடுத்து சொல்லும் என்று நாம் எதிர்பார்க்கலாம்.
சார் டாலர் வந்து வீக் ஆகிற ட்ரெண்டில் மெட்டல் மார்க்கெட்டுக்கு ஷார்ட் டேர்மில் எவ்வளோ சப்போர்ட் இருக்கும் சார்? நிச்சயமாக. அதாவது நான் மறுபடியும் சொல்றேன், 2 விதமா பிரிக்கணும். மெட்டல்ஸ் வந்து பிரஷியஸ் மெட்டல்ஸ், இன்னொன்னு வந்து பேஸ் மெட்டல்ஸ் சொல்லக்கூடிய அடிப்படை உலோகங்கள். அதாவது காப்பர், அலுமினியம், ஜிங்க் இது மாதிரியான உலோகங்கள். இதெல்லாம் வந்து தொழில் சார்ந்த உலோகங்கள். இதுல வந்து பிரஷியஸ் மெட்டலுடைய பாதி வேற மாதிரி இருக்க போகிறது. அடிப்படை உலோகங்கள் என்று சொல்லக்கூடிய பேஸ் மெட்டல்ஸுடைய பாதி வேறு விதமாக இருக்க போகிறது. என்னுடைய ஒரு நீண்டகால புரிதலின் அடிப்படையில் நான் பார்க்கிறது எப்படி என்றால், நிச்சயமாக இந்த அடிப்படை உலோகம் என்று சொல்லக்கூடிய காப்பர், அலுமினியம், ஜிங்க் இவைக்கெல்லாம் பெரிய அளவுக்கு இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு ஒரு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் வரக்கூடிய செய்திகள் இருக்க போகின்றன. முக்கியமாக இந்த அமெரிக்க டாலருடைய மதிப்பு குறையும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த மெட்டல் மார்க்கெட்ல வந்து குறிப்பாக பேஸ் மெட்டலுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆதரவு தரக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக இந்த சந்தையில இந்த சமீபத்திய இந்த வார்களை கூட பார்த்தீங்கன்னா, தங்கம் வெள்ளி சரிவை காட்டிலும் காப்பர் அலுமினியம்ல வந்து பெரிய அளவுக்கு சரிவு காணப்படவில்லை. ஏன்னா லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா காப்பரனுடைய விலையானது $14,000 கிட்டத்தட்ட ஒரு $12,000 என்ற அளவுக்கு தான் மட்டும்தான் வந்ததே தவிர அதுக்கு மேலே வரவில்லை. இப்போ மறுபடியும் மீண்டும் அதிலிருந்து அதிகரித்து $13,000 மேலாகவே வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. அதாவது பழைய உச்சத்தை நோக்கி மீண்டும் நகர்ந்து வருகிறது காப்பரனுடைய விலை. அதே மாதிரி அலுமினியத்தினுடைய விலை வந்து பெரிய சரிவே காணப்படவில்லை. கிட்டத்தட்ட $3,500 என்ற அளவுக்கு ஒரு மெட்ரிக் டனுடைய விலையானது தொடர்ச்சியாக LME பிரைஸ் லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் தொடர்ச்சியாக ஏற்றத்திலேயே காணப்படுகிறது. இந்த சரிவை ஒப்பிட்டு பார்க்கும்போது தங்கத்தினுடைய சரிவு சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. ஸோ இந்த கமாடிட்டி மார்க்கெட்ல வந்து பெரிய அளவுக்கு ஏற்றம் தரக்கூடிய வகையில தான் இந்த போரினுடைய முடிவுக்கு பிறகு நான் சொல்றேன், ஒருவேளை இந்த வாரமோ இல்ல இன்னும் ஒரு மாதம் கழித்து இந்த போர் முடிவு காணப்பட்டாலும் இந்த கமாடிட்டி மார்க்கெட்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது என்று நான் எதிர்பார்க்கிறேன். சார் இந்த வீக்கில் வந்து கோல்டை விட சில்வர் தான் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் காரணமா இல்லை ஸ்பெகுலேட்டிவ் ரேலியா சார்? இது வந்து பியூர்லி ஸ்பெகுலேட்டிவ் ரேலியாக தான் நான் பார்க்கின்றேன். இது வந்து ஒரு நான் சஸ்டைனபிளாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இது எப்படின்னாக்கா இந்த ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டுங்கிற கேட்டகரியில் தான் சில்வருடைய வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால வந்து தங்கத்தை ஒப்பிட்டு பார்க்கறதோட இதுல வந்து ஸ்பெகுலேஷன் ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது. அதனால இந்த $80 இப்போ ஏற்றம் பெற்றுள்ளது. போன வாரம் வெள்ளிக்கிழமை நேற்றைய முடிவில் பார்க்கும்போது $80 வெள்ளியினுடைய விலை காணப்படுகிறது. இது வந்து ஒரு டெம்பரரி பவுன்ஸ் பேக்காக தான் நான் பார்க்கிறேன். இது நீண்ட நாளுக்கு சஸ்டைனபிளாக இருக்காது என்று நான் எதிர்பார்க்கிறேன். சார் இப்போ வந்து இந்த 1 or 2 வீக்ஸில் கோல்டு அண்ட் சில்வர் மார்க்கெட்டுக்கு பிக்கஸ்ட் ஒரு ட்ரிகர்னா என்னன்னு சொல்வீங்க சார்? அதாவது ஃபெட்டோட டிசிஷனுக்காகவா இல்லை ஜியோ பொலிட்டிக்ஸ் தானா சார்? இதுக்கும் ரெண்டுமே காரணமாக இருக்கும். ஃபெடரல் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ், இந்த 28-29 FOMC கூட்டத்தில் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ், அவங்க வந்து எப்படி எதிர்பார்க்குறாங்க இந்த மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும், இந்த வரக்கூடிய மாதங்களில் வந்து டேட்டாஸ் முக்கியமாக அடுத்த வாரம் வந்து 2 டேட்டா வெளியாக இருக்கிறது. அடுத்த வியாழக்கிழமை வந்து S&P வந்து கமாடிட்டியினுடைய அதாவது PMI டேட்டா ஒன்று வெளியாக போகிறது. அதாவது குளோபல் PMI டேட்டா, அதாவது உலகளாவிய டெவலப்டு மற்றும் அண்டர் டெவலப்பிங் நேஷன்ஸ் இருக்கக்கூடிய நாடுகளுடைய PMI டேட்டா குறித்த ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. இது வந்து பரந்துபட்ட ஒரு டேட்டா, அதாவது உலக நாடுகள் அனைத்துக்கும் உள்ள ஒரு சர்வதேச அளவில் இணைப்பில் S&Pல வெளியிடக்கூடிய ஒரு டேட்டா. இந்த டேட்டா வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் இது வந்து ஃபிளாஷ் தான், அதாவது இன்னும் நம்ம ஏப்ரல் இன்னும் முடிவில். பட் இந்த 15-20 நாட்கள்லேயே என்னென்ன மாதிரியான நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி ஃபேக்டரி ஆர்டர்ஸில் எந்த அளவுக்கு ஏற்படுதாக இருக்கிறது, எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாமே நடந்திருக்கிறது என்பதை பற்றிய ஒரு புள்ளி வரும் வெளியாகி இருக்கிறது. இது வந்து ஒரு இண்டிகேட்டர். இது எல்லாமே வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் ஒரு டேட்டா வெளியாகி இருக்கிறது. ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா, அமெரிக்காவினுடைய சில்லறை வர்த்தகம் தொடர்பான ஒரு புள்ளி வரும் வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான டேட்டாக்கள் எல்லாமே வந்து ஒரு சந்தையில், அதாவது மக்கள் மத்தியில் நடக்கக்கூடிய பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள இந்த போருக்கு பின்னே, அதாவது மார்ச் மாதத்துக்கு கடைசியில் இந்த ஏப்ரல் மாதத்தில் எப்படிப்பட்ட தாக்கங்களை அதை ஏற்படுத்தியுள்ளது என்பதை பற்றிய ஒரு புரிதலை நமக்கு கொடுக்கும். இதன் அடிப்படையில் தான் வந்து அவங்க வந்து ஃபெடரலுடைய முடிவுகள்லாம் இருக்க போகின்றன. ஸோ ஜியோ பொலிட்டிக்ஸ் ஒரு பக்கம் இருக்க போகிறது, அதே மாதிரி பொருளாதார புள்ளிவரங்கள் அவைகளும் இந்த தங்கத்தினுடைய நகர்தலுக்கும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் என்று நான் பார்க்கின்றேன். சரி, இப்போ கரண்ட் ரேலியை பார்த்தோம் அப்படின்னா கோல்டு இன்னும் ஒரு சேஃப் ஹெவன் டிமாண்டாக தான் இருக்கா, இல்லை இன்வெஸ்டர்ஸோட ஸ்பெகுலேஷன் டிரைவனா சார்? அதுதான் இது அப்படியே உல்டாவா நடந்துட்டு இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, போர் நடக்கும்போது உச்சத்துல நடக்கும்போது கோல்டு குறையுது,
போர் முடியுது, ஆனா தங்கம் வந்து விலை ஏறுது. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, அடுத்தடுத்த சந்தையை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட நகர்வுகளை எதிர்பார்த்து காணப்படுகிறது. அதாவது வர்த்தகம் எப்படி நடக்குது அப்படின்னா, பொருளாதாரத்துல எப்படிப்பட்ட தாக்கங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. இப்ப என்ன அவங்க எதிர்பார்க்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த வட்டி விகிதங்கள்ல வந்து ஏதாவது பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது, உயர்த்த மாட்டாங்கன்னு ஏதாவது செய்தி வருதா அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட் வந்து ஒரு கணிப்பு செய்தியை வந்து ஒரு அதை உள்வாங்கி கொண்டு ஒரு டெம்பரரி புல் பேக் ரேலி மாதிரி வருகிறது. பட் இது மறுபடியும் சஸ்டைனபிளானாக்க நிச்சயமா இருக்க போறது இல்லை. ஏன்னாக்கா கண்டிப்பாக இந்த பணவீக்கமானது உலக அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வர இருக்கிறது. ஆனால் இந்த இந்த பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தொய்வுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, தேக்க நிலை ஒரு ரெசஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வகையில ஒருவேளை அது காணப்பட்டால் மீண்டும் வந்து தங்கத்தை மட்டும் பார்க்கும்போது ஓரளவுக்கு மீண்டும் மேல் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இது உடனடியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே சமயத்தில் இது ஒரு சைட் வேஸ்ல இப்போதைக்கு இருக்க போகிறது. சந்தையை பொறுத்தவரைக்கும் ஒரு பொறுத்திருந்து வரக்கூடிய டேட்டாவை நம்பிதான் இந்த சந்தை இருக்க போகிறது. ஒருவேளை அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் அங்கேருந்து வரக்கூடிய மாதங்கள்ல வந்து அடுத்தடுத்த மாதங்கள்ல வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில், இன்ஃபிளேஷன் அதிகமாக இருக்கும் பட்சத்தில், இப்படிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு நிச்சயமாக அதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸாக தான் பார்க்கப்படும். அதே சமயத்தில் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு எக்கனாமிக் ஸ்லோடவுன் வருது அப்படின்னு சொன்னா நிச்சயமான வெள்ளியினுடைய தேவை குறையும் என்கின்ற அடிப்படையில் வெள்ளியினுடைய விலை தங்கத்தினுடைய விலை போல ஏற்ற பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ வெள்ளியினுடைய ட்ராக் தனியாக இருக்க போகிறது. தங்கத்தினுடைய பாதை வந்து அதனுடைய வட்டி வீதங்கள், பொருளாதாரம் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்கின்றன, ரெசஷனை நோக்கி அமெரிக்கா செல்கிறதா இல்லையா, இதையெல்லாம் பொறுத்துதான் வந்து தங்கத்தினுடைய விலையுடைய போக்கு இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். சார், இந்த ரேலியை பொறுத்தவரையும் சஸ்டைனபிளா இருக்குமா, இல்ல ஃபியூச்சர்ல எதுவும் ஷார்ப் கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் எதுவும் இருக்கா சார்? நிச்சயமா. அதாவது தங்கத்தினுடைய விலையை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை இந்த ரேட் கட்டுங்கிறது இப்போதைக்கு நடக்கவே இல்லை. ரேட் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மாதிரியான செய்திகள் வெளியாகும் பட்சத்தில் பெரிய அளவுக்கு கரெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது நான் மறுபடியும் சொல்லுகின்றேன், வட்டி விகிதங்களை உயர்த்தும் நோக்கத்தில் ஏதாவது செய்திகள் வெளியாகி வந்தால், அதாவது அமெரிக்காவுடைய ஃபெடரல் எடுக்கக்கூடிய முடிவுகளில் அடுத்தடுத்த கூட்டத்தில் வந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது பணவீக்கமானது தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டால் ஃபெடரலுடைய ஒரே வாய்ப்பு கையில் இருக்கிற ஒரே ஒரு டூல் வந்து வட்டி விகிதத்தை உயர்த்துவதை தவிர வழி இல்லை. ஸோ அப்படிப்பட்ட காலங்கள் வந்தால் நிச்சயமாக தங்கம் வந்து ஒரு பெரிய விலைச்சரிவை சந்திக்கும். சார், இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல எந்த மெட்டல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஒரு சூப்பர் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் சார் இன்வெஸ்டர்ஸ்? சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லும்போது நம்ம பார்க்கக்கூடிய வந்து பொதுவாகவே நம்ம வந்து ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் தான் வந்து ஒரு நம்முடைய சராசரி மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ்ல வந்து தங்கம் மற்றும் வெள்ளியை தான் பார்ப்பாங்க. இதை தவிர நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு முதலீட்டு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு உலோகங்கள் என்று பார்த்தோமே ஆனால் நிச்சயமாக காப்பர் மற்றும் அலுமினியம் ஆகிய இரண்டுமே வரக்கூடிய வருடங்கள்ல பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய உலோகமாக இருக்க போகிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ தொடர்பான சில தேவைகள் மற்றும் டேட்டா சென்டர் இவைக்கெல்லாம் பெரிய அளவுக்கு பவர் ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. பவர் வேணும்னா நிச்சயமாக அதற்கு சார்ந்த தொழிற்சாலைகள், அதற்கு தேவையான வாட் எவர் தட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், எல்லாமே தொழில் சார்ந்த தேவைகள், மின்சார உபகரணங்கள் இவையெல்லாம் தேவைப்படும் பட்சத்தில் நிச்சயமாக காப்பர் மற்றும் அலுமினியம் ஆகிய இந்த இரண்டையும் தவிர்த்து நீங்கள் எந்த விதமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நீங்கள் டெவலப் செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால் முதலீட்டு வாய்ப்புகள் என்று பார்க்கும் பொழுது நேரடியாக நான் சொல்வது வந்து காப்பரோ அலுமினியமோ இல்லாமல் அந்த உலோகங்களை தயாரிக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் இந்திய பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ளன. அப்படிப்பட்ட நிறுவனங்களுடைய அவங்களுடைய நிர்வாக திறன் அறிந்து அவர்களுடைய பிரைஸ் மூவ்மெண்ட், இந்த ஸ்டாக் பிரைஸினுடைய மூவ்மெண்ட் எல்லாம் நம்ம கண்டிப்பாக உள்வாங்கி கொண்டு அந்த மாதிரியான நிறுவனங்கள் மீது ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 ஆண்டுகள் நம்ம வந்து பேஷன்ஸாக வெயிட் பண்ணி நம்ம வந்து முதலீடு செய்தால் நிச்சயமாக ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு உலோகமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இதை வந்து தகுந்த ஒரு நம்ம வந்து முடிவுகளை வந்து ஒரு அட்வைஸ் நம்ம கொடுக்குறோங்கிறத வச்சு நம்ம முடிவுகள் எடுக்கக்கூடாது. நீங்களே நம்ம சுய பரிசோதனை நாமளே செய்து ஒரு ரிசர்ச் செய்து அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க, அதில் என்னென்ன டேட்டா இருக்கு, பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து நிறுவனங்கள்லாம் நல்ல நிறுவனங்களா, அந்த ப்ரொமோட்டர்ஸ் எப்படிப்பட்ட ப்ரொமோட்டர்ஸ்களாக இருக்கிறார்கள், அவர்கள் இந்த சந்தையில் பெரிய அளவுக்கு எவ்வளவு வருடங்களாக இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள், இதையெல்லாம் நம்ம கண்டறிந்து கொண்டு அந்தந்த காப்பரோ அலுமினியமோ அது தொடர்பான நம்ம இந்திய நிறுவனங்கள் நிறைய நிறுவனங்கள் இருக்கின்றன, அந்த மாதிரியான நிறுவனங்கள் மீது பங்குச்சந்தையில் முதலீடு செய்து நிச்சயமாக ஒரு லாபத்தை நம்மளால் பார்க்க முடியும். அதற்கான முனைப்போடு நம்ம ஒரு
புரிதலோடு நம்ம முதலீடு செய்தால் நிச்சயமாக ஆதாயத்தை பார்க்கலாம். ஏன்னா ஒரே கமாடிட்டியில் நம்ம எப்போதுமே பார்க்கக்கூடிய ஒரு கமாடிட்டின்னு பார்த்தா வெள்ளி மற்றும் தங்கம் ஆகிய இரண்டத்தை தவிர்த்து மற்ற இடங்களிலும் முதலீட்டு வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை நான் இந்த தருணத்தில் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ சார். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.